ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய சிஸ்டர் வந்து ஆஜியோவிலேருந்து கொஞ்சம் குர்த்திஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைட் க்ரீன் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இதோட நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூ கலரில் கோல்டு கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லேயுமே அந்த மாதிரி தான் மாடல் கொடுத்துருக்காங்க. குர்த்திஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலரில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாஷ் பண்ணாலுமே இந்த பிரிண்ட் வந்து போகாது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிரிண்டட் குர்த்தி வந்து வாஷ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி தான் பிரிண்ட் இருந்துச்சு. ஆனால் எந்த பிரிண்ட்டுமே போகலை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து போச்சு. அதாவது ஒரு 10 நிமிஷம் தான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருப்பேன். அதுக்குள்ளாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலர் போக ஆரம்பிச்சிட்டு, அது கூடால இன்னொரு 3 குர்த்திஸ் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே போகலை. அந்த ஒரு குர்த்தியில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன் கொடுத்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மாடல் கொடுத்துருக்காங்க. நெக்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே த்ரெட் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே போகாது. இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் போடுறோம். ஓகே, நமக்கு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டான குர்த்திஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபேட் ஆனது, அதுக்கப்புறம் டேமேஜ் ஆனது, இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு வந்து நல்ல குர்த்தி வந்து வாங்கிக்கலாம். நம்ம எக்ஸ்சேஞ்ச் போடும்போது நெக்ஸ்ட் வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய குர்த்திஸ் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் தான் இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காட்டன் குர்த்திஸ் வந்து நான் மோஸ்ட்லி வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ஒரு 3 குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வாங்குறதில்ல. இது என்னோடய சிஸ்டர் தான் வாங்கியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னே. நம்ம ஃபிங்கர் கூட அப்படியே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குர்த்தி தான். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேயான் மெட்டீரியல் தான். பார்க்குறதுக்கு ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து உள்ளே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த குர்த்திஸோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து ஷார்ட்டாகவும் பேக்கில் வந்து லாங்காகவும் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். எல்லா குர்த்திஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக குர்த்திஸ் வந்து லிங்க் வந்து கொடுப்பேன். ஆனால் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து குர்த்திஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே ஆஜியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 days ரிட்டர்ன் பாலிசி உண்டு. அதாவது இப்போ வந்து டேமேஜ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ்சேஞ்செலாம் வேண்டாங்க, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அமௌண்ட்டை என்னோடய மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கூட உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து அதாவது ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போய் ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே ஆட் ஆகிடும். அப்படி இல்லாட்ட ஆஜியோ வேலெட்டில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் தான். இதுவுமே ஸ்லீவ்லெஸ் தான். ஹேண்ட் வந்து பாருங்கள் ஸ்லீவ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. சிலதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டன் வந்து தேடி பார்ப்பேன். என்னடா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுப்பாங்க காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலதுக்கு வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்கில் தான் வரும். ஃபுல்லாகவே ஒரே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் குர்த்தி தான். இது ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லேயுமே இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்து ஒரு மாடல் வச்சுருக்காங்க. உள்ளாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் அண்டு பிளாக் கலரில் ஒரு பிரிண்ட் மாதிரி ஒரு பூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே வாஷ் பண்ணாலுமே போகாது, எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ண குர்த்திஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி ஒன் டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக போடுறேன். தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெட் கலர் குர்த்தி தான். இது வந்து என் சிஸ்டர் வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு. இன்னுமே நல்லாயிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் தான். என்ன லைட்டாக வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி போடுறனால இது காட்டன்னால அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேர் பண்ணும்போது லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு வேர் பண்ணிங்க அப்படின்னா நியூ குர்த்தி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு.
இது வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து குர்த்திஸ் வந்து பை பண்ணுற முன்னாடி எனக்குமே ரொம்பவே பயம் இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.